அனைவருக்கும் வணக்கம். சிந்துஜா வெனேஷ் பிளாகின் சார்பாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது என்னுடைய முதல் காணொளி. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற இந்த காணொளி நம்ம தமிழ் புத்தாண்டு நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்றக்காக இந்த முதல் காணொளி எடுக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு முதல் நாள் நம்ம பார்க்குற ஒரு விஷயம், நல்லபடியாக கண்ணு குளிர்ச்சியாக இந்த நாள் ஆரம்பிக்கிற நாள், இந்த வருடம் முழுக்க சந்தோஷமாக எல்லாத்துக்கும் அமையணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையே நம்ம கண்ணு முழித்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இயர் ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க. அந்த அதிர்வலை நமக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன், என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ முதல்ல நம்ம ஒரு தாம்பாளம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தலைவர் இவர் தாங்க. ஒரு வீட்டில் மஞ்சள் உப்பு இவங்க 2 பேரும் இருந்தாலே போதும், எல்லாமே செல்வ செழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சும்மா ஒன்றும் இல்லை, நைட்டு ராத்திரியில் வரும் பசிக்குது அப்படின்னா கூட ஒரு சாப்பாட்டை வச்சு ஒரு உப்பு கல்லை போட்டு கரைச்சி குடித்தனாலே நிம்மதியாகிடும், அந்த பசி அடங்கிடும். ஸோ அதனால் உப்பு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இருக்காதீங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமை கண்டினியூஸாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்கலைனாலும் குறைவு இல்லாமல் எப்பயுமே வச்சுக்கோங்க, போய் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல். அடுத்தது குங்குமம், அதுக்கப்புறம் முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம். மா, பழம், வாழை, இதெல்லாம் நான் பேக்கடோட ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் லெமன், நான் வைப்பேன் பொதுவாக லெமன். ஸோ லெமன், அதுக்கப்புறம் பூ, மஞ்சள் நிற பூ வைக்கலாம். ஸோ அது இல்லை அப்படின்னா நம்ம செம்பருத்தி, ஒரு சின்ன செம்பருத்தி இருந்தாலும் ஃபைன், ஓகே, அது கூட வச்சுக்கலாம். அடுத்தது வெற்றிலை பாக்கோடு வைக்கணும், பாக்கு இல்லாமல் வைக்கக்கூடாது. இன்கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு எல்லாம் வைக்கிறோம், ஒரு காய்கறி 2 வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி 2 காய்கறி வச்சுருக்கேன். கேரட் அண்ட் முட்டைக்கோஸ், நீல முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதுனால கிரேப்ஸ் அண்ட் வாட்டர்மெலான், தண்ணி பழம் வாங்கியிருக்கேன். ஒரு சாக்லேட் என் பையனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது எல்லாமே நல்லா நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இன்னும் என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ பழாப்பழம் எங்களுக்கு கிடைக்கல, சில பேர் தோப்பாக வச்சுருப்பீங்க, வீட்டில் மரம் இருக்கும், அவங்களாம் முழு பழமே வச்சுக்கலாம். வாழை தாராக வச்சுக்கலாம், இன்னும் 2-3 சீப்பாக கூட வச்சுக்கலாம். இன்னும் அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே நீங்கள் என்னென்ன வேணுமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற எல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட இன்னும் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, கண்ணாடி, முக்கியமாக கண்ணாடி வச்சு, கண்ணாடி எழுந்தோடனே நம்ம இதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி எடுத்து நம்ம முகத்தை பார்க்கணும். இப்போ எங்கள் வீடை சுற்றி 2-3 கண்ணாடி இருக்கனால நான் இதில் வைக்கலை. நான் ஈவினிங் வாங்கிட்டு கூட இதில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம எதனா ஒரு தங்கம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு மோதிரம் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஏன் இப்படி ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு அருந்த வாள் இருக்கார், அவருக்கு பயந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்க இருக்கனால இப்படி லாக் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வளையல், செயின் என்ன வேணால் வைக்கலாம், இல்லை ஒரு பட்டு மூக்குத்தி வைக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி ரூபா நோட்டுகள் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 300 ரூபாய் விற்கிறேன், ஒரு 3 நோட்டு. நீங்கள் ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், இல்லையா ஒரு சில நாணயங்கள் வச்சு கூட பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச கடவுள் நவசக்தி விநாயகர், அவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஓகே, இது ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணிட்டாரு. என் குட்டி வாளும் ஒரு எழுந்துட்டாங்க, அதான் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. இதோடு நம்ம காலையில் என்னென்னா, இதை நம்ம ஒரு சேர், நம்ம எங்கே படுத்து தூங்குறோமோ நம்ம கண்ணை திறந்து பார்த்தா நம்ம பார்வை இந்த தாம்பாளம் மேலே விழணும். அந்த மாதிரி நம்ம இதை செட் பண்ணணும். இது நம்ம மைண்ட் செட், நம்ம பார்க்க மாட்டோம்னு நினைப்போம், ஆனால் நம்ம மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. நம்ம காலைல திறக்கக்குள்ளே இந்த தாம்பாளத்தில் தான் திறப்போம். அந்த மாதிரி நம்ம படுக்கை பக்கத்துலேயே ஒரு சேரை வச்சு ஒரு நாற்காலியில் இதை செட் பண்ணிட்டோம்னா, இருங்க அம்மா வந்துடுறேன்.
வேணுமா? அவர் கிரேப்ஸ் எடுத்துட்டாருங்க, அதான் இதில் வைக்க முடியல. கண் வந்து அதில் முழிக்கணும். இருங்க 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 வரேன். ஸோ நம்ம இந்த ஆண்டு பிறக்கிற முதல் நாளில் எல்லா வல்லமையும் நமக்கு கிடைக்கணும், சந்தோஷமாக எல்லாம் இருக்கணும், யாரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி நம்ம இந்த நாளை, இந்த புத்தாண்டின் முதல் நாளை நம்ம நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.